வெல்கம் டு மை சேனல் மலரும் மொட்டுக்கள். இருக்கமுள்ள சகோதரி. முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல 2 சகோதரிகள் வாழ்ந்து வந்தாங்க. ரோசி, லில்லி அவங்களோட பேரு. ரோசி மூத்தவள், ரொம்ப இறக்க குணம் உள்ளவள். யார் என்ன உதவி கேட்டாலும் செய்வா. ஆனால் லில்லி அப்படி இல்லை, யாருக்கும் இந்த உதவியும் செய்ய மாட்டான். ஒரு நாள் ரோசி லில்லி கிட்ட சொன்னா, நம்மளோட அப்பா ஊரில் இருக்காரு, அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா. லில்லி அதற்கு ஒத்துக்கலை. என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாது, என்னால் நடந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இதனால ரோசி மட்டும் அவளோட அப்பாவை பார்க்கறதுக்கு நடந்து போனான். போகிற வழியில் ஒரு பிளம்ஸ் மரம் இருந்தது. அந்த மரம் ரோசி இடத்துல சொல்லிச்சு, எனக்குள்ள நிறைய பழங்கள் பழுத்திருக்கு, ஆனால் இந்த முட்கள் எனக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது, இதை கொஞ்சம் என்னுடைய மரத்தில் இருந்து நீக்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. ரோசியும் ரொம்ப இறக்க குணமுள்ளவனால பிளம்ஸ் மரத்தில் இருக்கிற முட்களை எல்லாம் நீக்கி போட்டான். அடுத்ததாக வழியில் ஒரு நெருப்பு தழல் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த நெருப்பு தழல் சொல்லிச்சு, எனக்குள்ள நிறைய சாம்பல் இருக்கிறனால என்னால் எரிய முடியலை, நீ அதை கொஞ்சம் தூய்மைப்படுத்தி எனக்கு தருவியா அப்படின்னு கேட்குமா. ரோசியும் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தி அந்த நெருப்பு தழலை நன்றாக எரிய வச்சுட்டு வருவாள். அடுத்ததாக ஒரு மரம், அதோட கிளை ஒடிஞ்சு போய் இருக்கும். அது ரோசிக்கிட்ட உதவி கேட்கும். என்னோட கிளையை நீ கொஞ்சம் கெட்டி வைக்க முடியுமா, இதனால் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுமா. ரோசியும் அவளோட ஒரு துணியை கிழிச்சு அந்த கிளையை நல்லா கெட்டி வச்சுட்டு வருவாள். அதற்கப்புறமா வழியில் ஒரு நீரோடைய சந்திப்பாள். நீரோடை சொல்லும், என்னால் இந்த நிறைய தூசுகள் இருக்கிறனால என்னால் ஒழுங்காக ஓட முடியல, நீ இதை கொஞ்சம் சுத்தப்படுத்தி தருவியா அப்படின்னு கேட்குமா. ரோசியும் அதில் இருக்கிற இலைகள் மற்ற தூசிகள் எல்லாம் சுத்தப்படுத்தி கொடுப்பாளாம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாவோட வீட்டையும் ரோசி அடைஞ்சிடுவாள். அங்கே வயதான அவளோட அப்பா ரொம்ப கனிவாக அவளை நடத்துவார். அவள் வந்ததில் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவளுக்கு அண்ணன் அண்ணி இருப்பாங்க, அவங்க வெளியில் வேலையாக போயிருப்பாங்க. அதனால் அவங்க அப்பா அவளுக்கு நிறைய துணிமணிகள், நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்து அதை ஒரு மாட்டின் மேலே வைத்து நீ சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார். ஏன்னா அவங்க அண்ணா அண்ணி வந்துட்டாங்கன்னா இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு நான் நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பி வைப்பார். ரோசியும் ரொம்ப சந்தோஷத்தோட எல்லா பரிசு பொருட்களையும் ஒரு மாட்டின் மேலே எடுத்து வச்சுட்டு நடந்து போவாள். போகும்போது அவள் சந்தித்தா இல்லையா, முதலாவதாக இந்த நீரோடை வரும். நீரோடை அவளை பார்த்து, ரோசி நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செய்த, என்னோட தூசுக்கள் எல்லாம் நீக்கி எனக்காக எல்லாவற்றையும் செய்த, அதனால் உனக்கு நான் புது துணிகளை உனக்கு கொடுக்குறேன், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுமா. ரோசியும் அந்த நீரோடையில் வருகிற நிறைய புது துணிகளை எல்லாம் எடுத்து சந்தோஷமாக அவளோட மாட்டின் மேலே வச்சு நடந்து போய்கிட்டே இருப்பாள். அடுத்ததாக அவள் உதவி செய்த அந்த மரம் வரும். அந்த கிளை உடைந்த மரம் சொல்லும், நீ எனக்காக என்னோட உடைஞ்ச கிளையை கெட்டி எனக்கு பெரிதும் உதவி செய்த, அதுக்காக இந்த முத்து மாலையை நீ எடுத்து உன்னோட கழுத்தில் போட்டுக்கோ, இது நான் ஒரு இளவரசனோட மகுடத்திலேருந்து எடுத்த முத்துக்கள் அப்படின்னு சொல்லுமா. ரோசியும் ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்து தன்னோட கழுத்தில் போட்டுக்குவா. அடுத்ததாக அந்த நெருப்பு தழலை பார்ப்பா. நெருப்பு தழல் அவளுக்காக சாப்பிடுவதற்காக ஒரு நல்ல கேக் செஞ்சு கொடுக்குமா. அந்த கேக்கை நீ சாப்பிடு, உனக்கு திருப்தியாக சாப்பிட்டு நீ போ அப்படின்னு சொல்லுமா. அவளும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு மீதி தன்னோட தங்கச்சிக்காக கொண்டு போவாள். அடுத்ததாக பிளம்ஸ் மரத்தை சந்திப்பா. பிளம்ஸ் மரம் அவளுக்காக நிறைய பழுத்த பழங்களை கீழே போடும். நீ இதை வேணுங்கிற மட்டும் நீ எடுத்து சாப்பிட்டுட்டு உனக்கு நீ கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லுமா. ரோசியும் சந்தோஷமாக அதில் இருக்கிற பழங்களை எல்லாம் சாப்பிட்டு மீதி தன்னோட தங்கச்சிக்காக எடுத்துகிட்டு போவாள். வீட்டுக்கு போனதும் லில்லி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாள். நான் இப்படி அப்பாவை பார்க்க போன இடத்துல இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாள். இதை கேட்டதும் லில்லிக்கு ரொம்ப ஆசை வந்துடும். ஆஹா, நாளைக்கு நம்மளும் அப்பாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அப்பாவை பார்க்க நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கிளம்பிடுவாள். லில்லி கிளம்பி அதே போல் காட்டுப்பாதையாக நடந்து போய்கொண்டே இருப்பாள். எனக்கும் இன்னைக்கு நிறைய பரிசு பொருட்கள் கிடைக்கும், ஒவ்வொரு மரத்திடமிருந்தும் எனக்கு ஒவ்வொரு பொருட்கள் கிடைக்க போகுது, நான் ரோசியை விட பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்னு நினச்சி மனசில் கனவு காண்டுட்டு போய்கிட்டே இருப்பாள். வழியில் அதே போல் ஒரு பிளம்ஸ் மரத்தை பார்ப்பா இல்லையா, அந்த பிளம்ஸ் மரமும் என்னோட முட்களை கொஞ்சம் எடுத்து போடேன் அப்படின்னு கேட்கும். ஆனால் லில்லி
அவளுக்கு தான் உதவி செய்கிறது பிடிக்காதே. நான் உனக்கு முட்களை எடுத்து போடணுமா? அந்த நேரத்தில் நான் எவ்வளோ தூரம் நடந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி கோபமாக ப்ளம்ஸ் மரத்திட்ட சொல்லிட்டு போயிடுவா. அடுத்த நெருப்பு தழல் வரும். நெருப்பு தழலும் என்னிடத்துல இருக்கிற சாம்பலை கொஞ்சம் எடுத்து போட முடியுமா அப்படின்னு கேட்குமா. அவள் உன் சாம்பலை எடுத்து போடுறதுக்கு நான் எவ்வளோ தூரம் நடந்து போயிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கோபத்தில் போயிடுவா. அடுத்ததாக இன்னொரு மரம், உடைஞ்ச கிளையுடைய மரம் வரும். அந்த மரத்துக்கிட்டையும் மரமும் சொல்லும், எனக்கு கொஞ்சம் இந்த கிளையை கொஞ்சம் கெட்டி தர முடியுமா, எனக்கு இந்த கிளை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுமா. அவள் கோபமாக, உனக்கு கிளையை கெட்டிட்டு இருக்கிறது என்னோட வேலை இல்லை, நான் எனக்கான வேலையை பார்த்துட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லி கோபமாக நடந்து போயிடுவா. அடுத்ததாக அந்த நீரோடை வரும். நீரோடையும் எனக்குள்ள இருக்கிற அந்த தூசிகள் இலைகளெல்லாம் எடுத்து போட முடியுமா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கும். அவளும், உனக்கு நான் உதவி செஞ்சுட்டு இருக்கேன் இருந்தா நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி கோபமாக போயிடுவா. அதனால் அங்கே அப்பாவோட வீட்டுக்கு வந்துடுவா. அன்னைக்குன்னு பார்த்தா அவங்க அண்ணன் அண்ணி இருப்பாங்க. நேற்று உன்னோட அக்கா எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு போயிட்டா, இன்னைக்கு நீ எல்லா பொருட்களையும் வாங்குறியா அப்படின்னு சொல்லி லில்லியை அடின்னு அடித்து விரட்டி விட்டுருவாங்க. இதனால் லில்லி, ஐயோ எனக்கு எந்த பொருளும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போவாள். அங்கே வழியில் நீரோடைய பாப்பா. அங்கேருந்து நிறைய நீரோடையில் புது துணிகள் வந்துட்டு இருக்கும். ஆசையோடு போய் அந்த துணிகளை எடுக்க போவாள். ஆனால் நீரோடைய சொல்லும், நேற்று நான் உன்கிட்ட உதவி கேட்டேன், நீ எனக்கு உதவி செய்யாமல் போன இல்லையா, இப்போ மட்டும் எப்படி துணி எடுக்க வர அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே அந்த நீரோடை அவளை முக்கி போடும். அதனால் தப்பித்தோம் பழுத்தோம்னு சொல்லி லில்லி என்ன பண்ணுவா, ஓடி அப்படியே கரைக்கு நீந்தி வந்துடுவா. அதற்கப்புறமாக அழுதுகிட்டே போவா. ஐயோ இனிமே நான் இப்படி உதவி செய்யாமல் இருந்தனால இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு இருக்கும்போது அந்த மரத்தை பாப்பா. அந்த மரத்தில் முத்து மாலை தொங்கும். அதை போய் எடுக்கலான்னு பாப்பா. அந்த மரம் அவளோட தலையில் தட்டி அவளை கீழே தள்ளி விட்டுரும். அதனால் முத்து மாலைகள் எல்லாம் செதறி கீழே விழுந்துடும். அவளுக்கு ரொம்ப வருத்தமாயிரும். ஐயோ எனக்கு இந்த முத்து மாலை கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்பா. மரம் சொல்லும், நேற்று நான் உதவி கேட்டேனே, நீ செய்தியா அப்படின்னு சொல்லும். அடுத்ததாக வர வழியில் இந்த நெருப்பு தழல் இருக்கும். அதுலேருந்து கேக், அழகான கேக் வரும். அந்த கேக் எடுத்து சாப்பிட்லான்னு போவா. கையை அவளுக்கு சுட்டு விட்டுரும். நெருப்பு சொல்லும், நேற்று நான் உதவி கேட்கும்போது நீ இப்படி தானே போன, எனக்கு உதவி செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குமா. அவள் ஐயோ என்னோட கை சுட்டுடுச்சு அப்படின்னு போயிடுவா. அடுத்ததாக ப்ளம்ஸ் மரம் வரும். ஆசையாக அந்த பழங்களை பறித்து சாப்பிடலான்னு போவா. அதில் இருக்கிற முட்களெல்லாம் லில்லியோட கைகளில் குத்தி கிழிச்சிரும். அதனால் அவள் ஐயோ எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் இப்படி உதவி செய்யாததுனால எல்லாரிடத்துலையும் தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்ததும் ரோசி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. ரோசி சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் படுத்தி அவளுடைய காயங்களுக்கு எல்லாம் மருந்து போட்டு அவளை பார்த்துக்குவா. அதற்கப்புறமாக ரோசியும் லில்லிக்கு அவள்கிட்ட இருக்கிற தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்து, இதை வச்சு நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி கொடுப்பா. அவளுக்கான உணவுகள் எல்லாவற்றையும் பரிமாறுவா. அதற்கப்புறமா ரோசியும் லில்லியும் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இன்னும் குட்டீஸ், நம்மளும் எப்போவுமே இரக்கமுள்ளவர்களாகவும் எல்லாருக்கும் உதவி செய்கிறவர்களாகவும் இருக்கணும். புரியுதா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மலரும் மொட்டுக்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.